ஒருத்தன் 10 பேர் எதிர்த்தா அவன் வீரன். அந்த 10 பேரும் ஒருத்தனை எதிர்த்தா அவன் தான் தலைவன். இப்போ இருக்கிற சூழ்நிலை யாரை பற்றி பேசுகிறோன்னு உனக்கு தெரியும். த ஒன் சூர்யா அவரை பற்றி தான். இந்த படம் ரிலீஸ் ஆன ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆன டைமில் மொத்த ஃபேன்ஸும் பார்த்திங்கன்னா ரிவ்யூ சொல்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அடம் பிடிக்கிறாங்கன்னு சொல்லலாம். எப்படி சொல்கிறாங்கன்னா, நான் தான்டா சொல்லுவேன் ரிவ்யூ அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த படத்தில் நல்லாவே இருந்தாலும் ஓகே செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருக்குல்ல, அதை அப்படியே சொன்னாங்கன்னா ஒரு பெரிய பாயிண்ட் ஆயிரும் அப்படின்ட்டு பாசிட்டிவிட்டியை விட்டுட்டு நெகட்டிவை மட்டும் பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டு அதை பார்த்து பல பேரும் பார்த்திங்கன்னா இந்த நெகட்டிவை மட்டும் பார்த்தீங்கன்னா பெருசாக சொல்கிறாங்க. உண்மையான போர் வரணும்னு தான் காத்திருக்கோம். போய் சீக்கிரம் வர சொல்ல. ஃபேன்ஸ்லாம் என்ன நினைக்கிறாங்களா, நீ எங்களுக்கு கீழே இருந்துக்கோ, ஆனால் எங்களுக்கு மேலே நீ வந்தன்னா நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒன்றை முடிச்சு விட்ருவோங்க அப்படி தான் பார்த்தீங்கன்னா நினைக்கிறாங்க. முத்தா மூதேவிங்களை தெலுங்கு இண்டஸ்ட்ரிலாம் பார்த்திங்கன்னா இப்போவே 1000 crores மேலே பார்த்திங்கன்னா கலெக்ஷன் பண்ணி ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் தமிழ் சினிமாவில் ஒரே ஒரு 1000 crores கூட பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே ரீச் பண்ணலை. இப்படி இருக்கிற சூழ்நிலை இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தமிழ் சினிமா கடைசி வரையும் பார்த்திங்கன்னா அடிமட்டத்தில் தான்டா இருக்கும். கார்த்திக் சுப்ராஜ் நீங்கள் பண்ண விஷயத்தை இது வரைக்கும் சூர்யா வச்சு எடுத்த டேரக்டர் எவனுமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்த பண்ணலை. அப்படி நீங்கள் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, சூர்யாவுக்கு முன்னாடி ஒரு பேரை போட்டிங்க இல்லையா, த ஒன் சூர்யா, அது பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா சூர்யா படத்தில் எந்த ஒரு படத்துலையும் பார்த்திங்கன்னா சூர்யாவுக்கு முன்னாடி எந்த ஒரு பேரும் பார்த்திங்கன்னா போடவே கிடையாது. நீங்கள் பண்ண விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சாட்டிஃபிகேஷனாக இருந்துச்சு எல்லாருக்குமே. அந்த ஒருத்தன்